ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். மோட்டோரோலா கிட்டேருந்து இன்றைக்கி யூரோப் மார்க்கெட்டில் மோட்டோ H40 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி யூரோப் மார்க்கெட்டில் இப்போ லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரவும் போகுது. ஸோ அப்படி இந்தியன் மார்க்கெட்டில் வரதுக்கு முன்னாடி இப்போ ஆக்சுவலி யூரோப் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக். யூரோப்பில் இந்த மாதிரியான லுக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இதே மாதிரியான லுக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். 199 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.58 mm திக்னஸோட இப்போ யூரோப் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான லுக்கில் மோட்டோ H40 Pro லான்ச் ஆயிருக்கு. அடுத்து ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் POLED பேனலுக்கான டிஸ்பிளே 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதோட 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. கால்மிங் உள்ள கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. HDR10+ டால்பி விஷனுக்கான சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ், அதுவும் 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் ஏசுடைய அந்த ROG ஃபோன்ஸில் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மோட்டோ இப்போ இவங்களுடைய இந்த மோட்டோ H40 Proலையும் அந்த 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது வந்துருக்காங்க. ஸோ ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4600 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 125 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக 5 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சின்ன சின்ன இயர்பட்ஸ் மாதிரியான இந்த கேஜெட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மொபைலுடைய வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் மூலியமாக நீங்கள் 5 வாட்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது, 125 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு ஃப்ளாக்ஷிப்கான ஃபீச்சர்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங்லையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற அந்த ஒரு ஹையர் அண்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்து அப்படியே கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிரைமரி கேமராவில் என்ன சென்சார் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக இன்ஃபர்மேட்டிவாக இல்லை. இது போக இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்குது. அண்ட் கடைசியாக ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் பார்த்தீங்கன்னா 60 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் இங்கே 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவாக இருந்தாலும் இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் கிடையாது, EASக்கான சப்போர்ட் மட்டும் இருக்குது. பட் கேமரா 60 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இதுக்கு முன்னாடி மோட்டோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு செல்ஃபி கேமராவை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. 8K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான வீடியோன்றது 120 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே ரியர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான கேமராவோட ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. பட் செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங் என்ன அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஃப்ளாக்ஷிப் லெவலில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் ஏன்னு தெரியல, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போய் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாருமே எதிர்பார்ப்போம். பட் இதில் ஆனால் 5 சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இது போக டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, NFC-க்கான சப்போர்ட் இருக்குது, IP68க்கான ரேட்டிங் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 13 தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் இந்த மொபைல் இப்போ யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே 12GB RAM 256GB இன்டர்னல் வேரியண்ட் அப்படின்ற இந்த வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு €899 அப்படின்ற ஒரு ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 80,000 ரூபா கிட்ட ப்ரைஸிங்கில் இப்போதைக்கு யூரோப் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போ லான்ச் ஆகும், எப்போ வரும் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக இல்லை. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பின்னாடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஒரு ஷார்ட்ஸ் மூலியமாவது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூரோப்பில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்பவே கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி மோட்டோ H30 Pro பார்த்தீங்கன்னா நமக்கு 50,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 8GB 128GB வேரியண்ட் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது அதனுடைய அடுத்த வேரியண்ட் H40 Pro அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஒரு 60,000 70,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதே மாதிரி 12GB 256GB வேரியண்ட் கொடுத்தாங்கன்னா 60,000 70,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகே ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.